வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்ச் டைமில் நிலாவும் திவ்யாவும் சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு டேபிளில் ஒரு 3 பாய்ஸ் உட்காந்து சாப்பிட, சார் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு பையன் இன்னொருத்தரோட பிளேட்டில் வைக்க போக, ஏய் நான் உன்னை கேட்டேனா அப்படின்னு அவரு கேட்க, இல்லைங்க சார் கொஞ்சமாங்கிறாரு அவரு. இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிடுவேனா மாட்டேனான்னு கேட்காம வைக்கிற அப்படின்னு அந்த எம்டி சார் கத்த, இல்லைங்க சார் அப்படின்னு தயக்கமாக சொல்லிட்டு இருக்காரு இந்த ஸ்டாஃப். இன்னைக்கு கிருத்திகை, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முதல்ல எடு, நீ போய் கொஞ்சம் தள்ளி உட்காரு போன்னு கத்துறாரு அவரு. சாரி சார்னு சொல்லிட்டு அவரோட பாக்ஸ் எடுத்துட்டு நகர்றாரு. உடனே முருகா அவரு கும்பிட்டுட்டு இருக்க, அவரு எப்பவுமே அப்படிதான் நிலா, நீங்க சாப்பிடுங்கன்னு அதையே பார்த்துட்டு இருக்க நிலா கிட்ட சொல்றாங்க திவ்யா. அந்த பையன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா வர்றவரு, ஹாய் நிலா பிரியாணி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல தேங்க்யூங்கிறாங்க நிலா. நீங்கள் சாப்பிடுவீங்கல்லன்னு கேட்க, சாப்பிடுவேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்புறம் என்ன கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு வைக்கிறாரு. பரவாயில்லன்னு நிலா சொன்னாலும் அவர் கொஞ்சம் வைக்கிறாரு. போதும் போதும்னு நிலா சொல்ல, திவ்யா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு வைக்க, வைங்க வைங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க திவ்யா. அப்போ அங்கே வர்ற ராகவ் ஹாய் ஹாய் ஹாய்னுக்கிட்டே வந்து ஒரு பையனோட முதுகுல அடிச்சுட்டு, திருப்தியா சாப்பிடுற போல இருக்கே சாப்பிடு மா, இடம் இருக்கா எனக்கு அப்படின்னு கேக்குறாரு. பாஸ் இங்க வாங்கங்கிறாங்க திவ்யா. தேங்க்யூ அப்படின்னு ராகவ் வந்து அங்க உட்காந்து அவரோட பாக்ஸஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பயங்கரமா உங்க ஃப்ரெண்டு பெட் ஆயிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு பொதுவா ராகவ் கேட்க, 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஓகே ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நிலா கிட்ட கேட்க, குட்டுங்கிறாங்க. ராகவ் டிஃபனை ஓபன் பண்ண, என்ன பாஸ் டயட்டா, சாலட்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க, சாலட்ஸ் ஆர் ரிச் இன் புரோட்டீன் ஃபைபர். ஆக்சுவலா நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியா புரோட்டீனுக்கு மாறணும், இந்த மாதிரி ரைஸ் அடிக்கடி சாப்பிடாதீங்கன்னு அவரு சொல்ல, இதோ பாருங்க நான் ஹெல்த்தியா தான் சாப்பிட்றேன் சாண்ட்விச் அப்படின்னு காட்டுறாங்க திவ்யா. ஆர்ரா ஓ குட் அப்படிங்கிறாரு ராகவ். 3 பேரும் ரொம்ப ஜாலியா பேசி சிரிச்சிட்டு சாப்பிடுறாங்க. ராகவ் திவ்யாவை ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்க நிலா ரசிச்சு சிரிக்கிறாங்க. நிலா சட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சிருக்க, என்ன அவ்வளவுதானாங்கிற மாதிரி கேக்குறாரு ராகவ். அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்க, சோழன் கார்ல உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. நம்ம ஆளு என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு யோசிக்கிறவரு, போன் அடிப்போன்னு போன் பண்றாரு. நிலா அவங்க டிஃபன் பாக்ஸஸ் வாஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர அவங்க மொபைல் ரிங் ஆகுது. திவ்யா இந்தாங்கன்னு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க ராகவுக்கு. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு நிலா மொபைல் எடுத்துட்டு தள்ளி போறாங்க. கால் ஆன் பண்ணி நிலா ஹலோன்னு சொல்ல, ஹலோ வேலையா இருக்கீங்களான்னு சோழன் கேட்க, இல்ல சொல்லுங்கிறாங்க நிலா. உங்களுக்கு இப்போ லஞ்ச் டைம் தானே அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேங்கிறாங்க நிலா. தெரியுங்க, அதனாலதான் லஞ்ச் டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணி கால் பண்ணேன், ஏன்னா ஆபீஸ் டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல அப்படிங்கிற சோழன் பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு, சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. சாப்பிட்டேன்னு இப்பதானே சொன்னேன்னு நிலா சொல்ல, ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்களான்னு கேட்க, செட் ஆயிட்டாங்கங்கிறாங்க நிலா. சோழனுக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு தேடி தேடி பேசுறாரு. அண்ணன் உங்களுக்கும் சாம்பாரும் பொடி மாசம் தான் கட்டுச்சா அப்படின்னு கேட்க, ஆமாங்கங்கிறாங்க நிலா. நானும் அதுதாங்க எடுத்துட்டு வந்தேன், பேசாம அதை அப்படியே வச்சுட்டு கடைக்கு போய் பிரியாணி மாதிரி ஏதாவது சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கன்னு சோழன் சொல்ல, ஏன் சாப்பாடு நல்லா தானே இருந்துச்சு, சாப்பாடை வச்சுக்கிட்டு ஏன் வெளியில போய் சாப்பிடுறீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க, முட்டை பொடி மாஸ் நான் தான் செஞ்சேன்னு நிலா சொல்றாங்க. ஓ ஓ ஓ நீங்க செஞ்சதுதான் அந்த பொடி மாசா, அப்புறம் எப்படிங்க நான் மிஸ் பண்ணுவேன், கண்டிப்பா அதை தான் சாப்பிடுவேன்னு வழியிறாரு சோழன். கூட யாராவது இருக்காங்களோன்னு கேட்க, ஆமா ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கூட தான் நான் பேசிக்கிட்டே சாப்பிட்டேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த எம்டி ஒரு பையனை பார்த்து, ஏய் அறிவுள்ள உனக்கு, ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது, நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றீங்க, உங்களை எல்லாம் கம்பெனில வேலைக்கு வச்சிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும் அப்படின்னு அவரு கத்திட்டு இருக்க, நிலா பேசுறத விட்டு திடுக்குன்னு அவரை பாக்குறாங்க. சோழனுக்கு அந்த சத்தம் நல்லா காதுல விழுது. சரி நான் அப்புறம் பேசட்டுமா அப்படின்னு கேட்க, ஏங்க ஏதாவது பிரச்சனையா, யாருங்க அதுன்னு கேக்குறாரு சோழன். நிலா ஒன்னும் சொல்லாம காலை கட் பண்ணிட்டு போயிட, ஹலோ 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 அப்படின்னு காரை வேகமா டிரைவ் பண்ணிட்டு போறாரு. என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு, ஸ்டூபிட் அறிவில்லாம அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க, எதிரில் அந்த பையன் பாவம் தலை குனிச்சு நிக்கிறாரு. உடனே எழுந்து வர்ற ராகவ், பொறுங்க வெயிட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அந்த கத்திக்கிட்டு இருக்கவனை கேட்க, இல்லைங்க சார் இன்னைக்கு கிருத்திகை, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ற ஆளு, நீங்களே பாருங்க மேலெல்லாம் நான்வெஜ் கொட்டிட்டான் அப்படின்னு அந்த பையன் கத்த, பொறுங்க அவர் என்ன வேணும்னா பண்ணினாரு, தெரியாம தானேங்க விழுந்துச்சு, அதுக்கெல்லாம் இப்படி கோவப்படாதீங்க அப்படின்னு ராகவ் சொல்ல, அந்த கத்திக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் அமைதியாக, சாரிப்பா அப்படின்னு அந்த பாவமா நின்றுட்டு இருந்த பையனோட தோல்ல தட்டி சொல்றாரு ராகவ். நீங்க எதுக்குங்க சார் அவன்கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் மேலதான் தப்பு அப்படின்னு அந்த கத்திக்கிட்டு இருந்தவர் சொல்ல, இல்ல முருகன்
ஆக்சுவலா சொல்லணும்னா உங்க மேலேயும் தப்பு இருக்கு. எப்படி நீங்க கேட்க மாட்டீங்க? அதான் நான் கேட்டேன். இங்க பாருங்க, யாரையும் திட்டுற ரைட்ஸ் நமக்கு கிடையாது. பட் இட்ஸ் ஓகே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டாஃப் அதே வேகத்தோட பாத்துக்கிட்டு உட்கார்றாரு. டேய் சாரிடா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், சாப்பிடுற நேரத்துல கிளீன் பண்ணாத சரியா அப்படின்னு ராகவ் சொல்ல, சரிங்க சார், சாரிங்க சார் அப்படின்னு அவன் ரொம்பவே வருத்தத்தோட சொல்ல, சரி பரவாயில்ல போன்னு தட்டி கொடுக்குறாரு ராகவ். டேய் சரிடா அப்படின்னு ராகவ் சொல்ல அந்த பையன் அப்படியே போயிட்டு இருக்காரு. ஹே கைஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிற ராகவ் முருகன் அப்படின்னு அந்த கத்தனை ஒரு முதுகுல தட்டி கொடுக்குறாரு. நிலா அப்படியே அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்கன்னு திவ்யாட்ட சொல்லிட்டு ராகவ் மறுபடியும் உட்கார, நிலா மெதுவா அங்க வர அவங்களையும் பார்த்து உட்காருங்கிறாரு. சோழன் வேகமா காரை ஓட்டிட்டு வந்து ஆபீஸ் முன்னாடி நிறுத்திட்டு நிலாவுக்கு கால் பண்றாரு. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு சைலண்ட்ல போட்டு வச்சிடுறாங்க. மறுபடியும் சோழன் கால் பண்ண எடுத்து பார்த்துட்டு சைலண்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்து சோழன் ஒரு முடிவோட வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு உள்ளர வர ஒரு ஆபீஸ பார்த்துட்டு ஆஃபீஸ் நல்லா பெருசாக தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அங்க ஒருத்தர் கால் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. சார் அப்படின்னு சோழன் கூப்பிட, சொல்லுங்கிறாரு. இந்த ஆஃபீஸ்ல நிலான்னு ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமா நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி பாருங்க அப்படிங்கிறவர் மறுபடியும் போன்ல பேச ஆரம்பிச்சிடுறாரு. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சோழன் அங்கிருந்து நகர்றாரு. அவர் சொன்னபடி வர்றவர் அந்த பெரிய கேபினோட கண்ணாடி கிட்ட வந்து நின்று பார்த்துட்டு நிலா இருக்கதை பார்த்து கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாரு. அங்க வந்து அவர் நிலாவை தேடிக்கிட்டு இருக்க திரும்புற நிலா சோழனை பார்த்துட்டு வேகமா எழுந்து வர்றாங்க. என்னாச்சு, நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்க, இல்ல உங்களுக்கு எல்லாம் ஓகேவான்னு கேக்குறாரு சோழன். ஓகே தான், நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க உங்களை யாரோ திட்டுனாங்க தானே அப்படின்னு சோழன் கேட்க அந்த சத்தம் கேட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. யாருங்க அது அப்படின்னு சோழன் கேட்க, யாரு திட்டுனா? யாரும் திட்டலையேன்னு நிலா புரியாம கேக்குறாங்க. நான் கேட்டேனே, உங்களை பார்த்து யாரோ அறிவில்லையான்னு கேட்டாங்க. யாருங்க அதுன்னு கேக்குறாரு சோழன். நிலாவுக்கு ரொம்ப அன்னீசியா தர்ம சங்கடமா போயிடுது. எல்லாரும் வேலை செய்யறத விட்டுட்டு இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க அந்த கத்திக்கிட்டு இருந்த முருகனும் பாக்குறாரு. சொல்லுங்க யாருங்க அதுன்னு சோழன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிளீஸ்ங்க நீங்க கொஞ்சம் வெளியில போறீங்களா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. யார் நிலா அது? கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாம ஆபீஸ்க்குள்ள வந்து அவர் பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்காருன்னு இன்னும் அதே டென்ஷன்ல வந்து நின்னு கத்துறாரு முருகன். யாரு, உங்க பாய் ஃப்ரெண்டா? இந்த பர்சனல் கான்வர்சேஷன்ல ஆபீஸ்க்கு வெளியே வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவரு கத்த. ஓ, இந்த ஆள் தான் உங்களை திட்டினதா அப்படிங்கிற சோழன் அவர்கிட்ட வந்து, என்னங்க சார் உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு அனுப்பினா உங்க இஷ்டத்துக்கு திட்டுவீங்களோ, என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. சோழன் சும்மா இருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. நான் இருக்கேங்க சார், எப்படி நீங்க அவங்கள பார்த்து அறிவில்லையான்னு கேட்கலாம் அப்படின்னு சோழன் கேட்க முருகன் புரியாம பாக்குறாரு. சோழன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. நேத்து ஆபீஸ்ல ஒருத்தன் திட்டினதா சொன்னீங்களே, அதுவும் இவர் தானே? எனக்கு தெரியுங்க, அதுவும் இவராதான் இருக்கும். ஏங்க சார் புதுசா ஜாயின் பண்ண ஸ்டாஃபை பார்த்து அறிவில்லையான்னு கேட்பீங்களா? அப்படி கேட்கறது மட்டும் நல்ல மேனர்ஸ் ஆங்க சார் அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. ஹலோ யார் நீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் இவங்களை அப்படி சொன்னேன்னு? நிலா வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கிறாரு அவரு. சாரி முருகன் அப்படின்னு சொல்ல, என்ன சாரி, இப்படிதான் ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுவீங்களா அப்படின்னு அவரு கத்த. இல்ல முருகன் அப்படிலாம் இல்ல, அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாரு. ஐ எம் சாரி முருகன்ங்கிறாங்க நிலா. ஏங்க நீங்க எதுக்குங்க சாரி சொல்றீங்க? அவங்க கூப்பிட்டு ஒன்னும் நான் வரல, நீங்க திட்டுற சவுண்டு போன்ல நல்லா கேட்டுச்சு, அதான் கிளம்பி வந்தேங்கிறாரு சோழன். ஷோ அப்படின்னு நிலா சலிச்சுக்க, நீங்க இந்த மாதிரியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா திஸ் இஸ் டூ மச், நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, முதல்ல நீங்க இந்த ஆளை வெளியே போய் சொல்லுங்கன்னு அவரு கத்துறாரு. இத பார்த்துட்டு ராகவ் அங்க வர்றாரு. என்னங்க சார் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சோழன் எகிரிட்டு வர. சோழன் அப்படின்னு நிலா ஒன்னும் பண்ண முடியாம கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணினதெல்லாம் சரியா? இந்த பொண்ணை பார்த்து எப்படி நீங்க அறிவில்லையான்னு கேட்பீங்க அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. நிலா வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்னு ராகவ் கேக்குறாரு. யார் இவருன்னு கேட்க, சாரி ராகவ் சார், இவரை நான் கூட்டிட்டு போயிடுறேன். சோழன் நீங்க வாங்கன்னு நிலா கூப்பிட. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஏங்க பயப்படுறீங்க? நாம சம்பளம் வாங்குறோம் தான், அதுக்காக இங்க அடிமையெல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சோழன் சொல்ல. இங்க யாரும் அப்படி இல்ல, ப்ளீஸ் நீங்க வாங்க 1 மினிட் சார் அப்படின்னு ராகவ்கிட்ட சொல்லிட்டு சோழனை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க நிலா. சார் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் வருவேங்க அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே வர. வாங்கன்னு சொல்றேன்ல வாங்க அப்படின்னு நிலா கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. ஏங்க விடுங்கங்க அப்படின்னு கையை உதறிக்கிற சோழன்.
அந்த ஆளை பார்த்து எதுக்குங்க பயப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு சோழன். மண்ணாங்கட்டிய பாத்துக்குவீங்க, உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? அவர் வேற ஒருத்தரை திட்டினாரு, அத போய் என்னைய திட்டினாருன்னு நினைச்சு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல. இல்லங்க, நீங்க பொய் சொல்றீங்க, நேத்து கூட நீங்க சொன்னீங்களேங்க அப்படின்னு சோழன் சொல்ல. என்ன சொன்னேன்னு கேக்குறாங்க நிலா. இப்படிதான் ஆபீஸ்ல வந்து கத்துங்கன்னு சொன்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, இனிமே இந்த ஆபீஸ் பக்கம் உங்களை பார்த்தேன் அவ்வளவுதான், சொல்லிட்டேன் கிளம்புங்க அப்படின்னு நிலா மிரட்டலா சொல்ல. என்னங்க, உங்களுக்காக தானே வந்தேன் அப்படின்னு சோழன் கேட்க. எனக்காக நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், கேட்டேன் நான் உங்களை, எனக்காக வந்து பேசுங்கன்னு கேட்டேன் நான் உங்ககிட்ட, இப்ப போறீங்களா இல்லையான்னு நிலா சத்தம் போடுறாங்க. போறேங்க போறேன் அப்படின்னு சோழன் மறுபடியும் உள்ளர பாத்துக்கிட்டு இருக்க. போங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலா கொஞ்சம் வெறுப்பா சொல்ல சோழன் வெளியே போறாரு. நிலா பயங்கர சங்கடத்தோட உள்ளார வர்றாங்க. என்ன முருகன், நீங்க தான் பொலைட்டா நடந்துக்கணும், ஏன் இப்படின்னு ராகவ் கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நீங்களே கேளுங்கன்னு உள்ளார வர்ற நிலாவை பார்த்து சொல்றாரு. நிலா, வாட்ஸ் ஹேப்பனிங், யார் அது, அது எதுக்கு ஆஃபீஸில் வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ராகவ் கேட்க. உடனே நிலா கையெடுத்து கும்பிட்டு, ஐ எம் சாரி ராகவ் சார், இங்கே எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அவர் என்னோட ரிலேட்டிவ் தான், வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு தான் வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க, என் ஆசைக்காக தான் அனுப்பினாங்க, அவருக்கு போன் பண்ணும்போது நீங்க வேற ஒருத்தர்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தீங்க, அதை கேட்டு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படி இருந்தாலும் அவர் இங்க வந்திருக்க கூடாதுதான், ஐ எம் ரியலி சாரிங்கிறாங்க நிலா. என்ன நிலா, ஸ்கூல் பசங்க மாதிரி வீட்டுல இருந்து ஆளெல்லாம் கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு இன்னொரு பையன் கேட்க. சாரி ஆனந்த், ஐ எம் சாரி ராகவ் சார், இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை, தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நிலா சொல்ல. சச்ச அண்டர்ஸ்டுட், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க ஆஃபீஸில் ப்ளீஸ். ஓகே ஃபைன் அப்படின்னு ராகவ் சொல்ல. ஷியோர் சாருங்கிறாங்க நிலா. கைஸ், ஏன் எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க, கேரியான் உங்க வேலையை பாருங்க, கேரியான் கேரியான் அப்படின்னு ராகவ் உள்ளர போயிட. நிலா ரொம்ப சங்கடமா அவங்க இடத்துக்கு வர்றாங்க. ஐயோன்னு இருக்கு, தலையில கைய வச்சுக்கிறாங்க. வானதி பேக்கோட அப்படியே கடப்பக்கமா நடந்து வர்றாங்க. அங்க பாண்டியன் ஒரு வண்டியை சரி பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஆனா உன்ன முறுக்கிக்கிறான், இவனை எப்படிதான் சரி பண்றதோ அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கடையில் இருக்க சேர்ல வந்து உட்கார்றாங்க. வா வானதி, எப்பவும் ஒரு ஓட்ட வண்டியை தள்ளிக்கிட்டு வருவ, இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க. அந்த வண்டியை எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் தான் வாங்கி சாப்பிடணும், அந்த லட்சணத்துல நீங்க சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க, மெக்கானிக் சரியில்லை கண்ணா, வேற மெக்கானிக் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு வானதி சொல்ல. வேலை பார்த்துட்டு இருந்த பாண்டியன் இடுப்புல கைய வச்சுட்டு ஒரு முறைச்சிட்டு திரும்பிக்கிறாரு. வானதி, பாண்டியன் வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கிற, ஒரு வண்டியை 1 மணி நேரத்துக்கு மேல எங்க அண்ணன் சரி பார்த்ததே கிடையாது, உன் வண்டியை தான் பிரிச்சு பிரிச்சு பார்ட்டா வேலையை பார்த்தாரு, அந்த வண்டியில பிரச்சனை இருக்குன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரிஞ்சுக்க அப்படின்னு வெள்ளை நீட்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு கண்ணன். ஏய், உனக்கு வேற வேலை இல்ல, வேலையை பாருடா, அவளே சும்மா பேச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறா, நீ அது தெரியாம பேசிக்கிட்டு வேலையை பாரு அப்படின்னு வெடுவெடுன்னு பாண்டியன் சொல்லிட்டு வேலையை பாக்குறாரு. ஹலோ 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 ஹலோ, யாரு பேச்ச போடுறது, நிஜமாவே என் வண்டி ஆன் ஆகல, வீட்டுல வண்டியை விட்டுட்டு லோன்னு நடந்து வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேற நான் போகணும், இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, கண்ணா உங்க மெக்கானிக் என்ன டிராப் பண்ண சொல்லுங்கிறாங்க வானதி. ஏய், என்னது, நான் எதுக்கு உன்னை டிராப் பண்ணணும், இத்தனை நாளா நான் டிராப் பண்ணி தான் நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்க. நீ வண்டியை ஒழுங்கா சரி பண்ணி இருக்கணும், அப்ப நான் பாட்டுக்கு என் வண்டியிலேயே போயிருப்பேன், வண்டி தான் ஆன் ஆகலையே, நீ தானே காரணம், அப்ப நீ தான் டிராப் பண்ணணுங்கிறாங்க வானதி. இங்க பாரு, உன்னை வண்டியில எல்லாம் ஏத்த முடியாது, அதை பார்த்து யாராவது உன் வீட்டுல சொல்லி அவங்க தேவையில்லாம எங்கிட்ட வந்து கத்துறதுக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஐயே, என்ன கண்ணா, பார்க்க பெரிய வீரன்னு நினைச்சேன், இப்படி ஏன் வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் பயப்படுறான் அப்படின்னு வானதி ரொம்ப கேவலமா கேக்குறாங்க. பாண்டியன் சொல்றது கரெக்ட் தானே, உங்க அப்பா பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை தான், இங்க வந்து நீ பேசுறத பார்த்தாலே உங்க அப்பா எப்படி உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவார்னு உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேக்குறாரு. அதெல்லாம் பார்த்து அடுத்த நாள் நான் இங்க வராமையா இருக்கேன், வர்றேன்ல, அவனுக்கு மட்டும் என்னவா, இதுக்கே பயந்தா இன்னும் எவ்வளவோ இருக்கு, கல்யாணத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாண்டியனை பார்த்துட்டு இருக்காங்க வானதி. பாண்டியன் தைரியசாலின்னு நினைச்சேன் அப்படின்னு வானதி நக்கலா சொல்ல. டேய், பேசாம கிளம்ப சொல்டா, டிராப்லாம் பண்ண முடியாதுங்கிறாரு பாண்டியன். அது எப்படி முடியாது, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், என்னால நடக்க முடியாது, நீ வேலையை முடிச்சுட்டே வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு வானதி சொல்ல. ஐயோ, எரிச்சல் பண்றாளே, எப்படி இவளை தொலைக்கிறதுன்னு பாண்டியன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு, பாண்டியா, வண்டி கொஞ்சம் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னு பாருப்பாங்கிறாரு. ஸ்டாண்ட போடுங்க அப்படின்னு பாண்டியன் கையில ஸ்பேனரும் ஸ்க்ரூ டிரைவருமா வர்றாரு.
அவரு வானதியை பார்த்துட்டு இந்த புள்ள எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒர்க் ஷாப்ல இருக்க வண்டிங்களையும் வானதியையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கான்னு பார்த்துட்டு இருக்க பாண்டியன் வேலையை முடிச்சுட்டு நிமிந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு. ஆனா அவருக்கு அது கூட தெரியல. அவரு ரொம்பவே சுவாரஸ்யமா வானதியை பார்த்துக்கிட்டு எதுவோ தப்பா இருக்கே அப்படின்னு முனையிக்கிட்டு நிக்கிறாரு. மறுபடியும் அண்ணன்னு கூப்பிடுறாரு பாண்டியன். அண்ணா அண்ணான்னு 2 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னடா இதுன்னு கண்ணன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாரு பாண்டியனை வந்தவர். என்ன பாண்டியான்னு கேட்க பிரேக் ஒயர் லூஸா இருந்தது, டைட் பண்ணியாச்சு, எடுத்துட்டு போங்கன்னு பாண்டியன் சொல்ல எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாரு அவரு. காசெல்லாம் ஒண்ணு வேணாம் கிளம்புங்கிறாரு பாண்டியன். அவரு மறுபடியும் வண்டியில ஒரு கையும் பார்வை பூரா வானதி மேலையுமா இருக்க கிளம்புங்கண்ணே அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ரிக்டா சொல்ல வேற வழி இல்லாம வண்டியை எடுத்துக்கிறாரு ரிவர்ஸ். பாண்டியன் படு டென்ஷன் ஆகி கையில இருக்க ஸ்பேனரை தூக்கி எறிஞ்சிட்டு சை வர்றவன் போறவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நீ கிளம்பு கிளம்பு கிளம்புடி அப்படின்னு கத்த. அப்ப நீ என்னைய கொண்டு போய் டிராப் பண்ணுங்கிறாங்க வானதி. அப்படின்னு பல்ல கடிக்கிற பாண்டியன் வந்து தொலை வான்னு கூப்பிட கூலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து போறாங்க வானதி. பாண்டியன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க வானதி ஜங்குன்னு ஏறி 2 பக்கம் காலை போட்டு உட்காடுறாங்க. எங்க இருக்கு உன் ஃப்ரெண்டு வீடுன்னு கேட்க நீ போ சொல்றேங்கிறாங்க வானதி. டேய் கண்ணா கடையை பார்த்துக்க வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிண்ணே சரிண்ணே அப்படிங்கிற கண்ணன் சக்சஸ் அப்படின்னு வானதிக்கு கையை காட்டுறாரு. பாண்டியன் வண்டியை ஓட்ட ஜாலியா பின்னாடி உட்கார்ந்து இந்த ரைடை ரசிச்சிட்டு இருக்காங்க வானதி. ஏய் அவங்க வீடு எங்கன்னு பாண்டியன் கேட்க ஸ்ட்ரெயிட்டா போய் செகண்ட் ரைட்டு அப்படிங்கிற வானதி ஸ்டைலா அவரோட லெஃப்ட் ஷோல்டர் மேல கையை வைக்க ஏய் என்ன பண்ற கையை எடுன்னு சிடுசிடுங்கிறாரு. பல்ல மேடா இருக்குப்பா எப்படி பிடிக்காம வர்றதாங்கிறாங்க வானதி. ஏய் பின்னாடிதான் கம்பி இருக்குல்ல அதை பிடிங்கிறாரு. அங்கெல்லாம் பிடிச்சா எனக்கு கை வலிக்கும், நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு வானதி ஜாலியா அவரோட நெஞ்சோட சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ற யாராவது பாத்திர போறாங்க கையை எடுன்னு கையை புடுங்கறதுக்கு முயற்சி பண்றாரு. பாக்கட்டும் எனக்கு என்னன்னு அவங்க இறுக்கி கட்டி பிடிச்சிக்க ஒரு கையால வண்டியை ஸ்டடி பண்ணிட்டு இன்னொரு கையால வானதியோட 2 கையை பிரிச்சு எடுக்க முயற்சி பண்றாரு பாண்டியன். போராடி ஒரு கையை எடுத்து விட்டுறாரு. உன்னைய தைரியமான ஆளு நினைச்சா நீ என்ன இப்படி பயந்தாங்குள்ளியா இருக்கிற அப்படின்னு வானதி கேட்க ஏய் சும்மா அதையே சொல்லி கடுப்பேத்த அதை சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்ப சும்மா இரு நான் இப்படிதான் பிடிப்பேன் அப்படின்னு மொத்தமா பாண்டியன் மேல சாஞ்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க வானதி. பாண்டியனுக்கு பயங்கர அன்னீசியா இருக்கு. அவரு ஏதேதோ சொல்லி பாக்குறாரு, கையை இழுத்து பிரிச்சு விடுறாரு. ஆனா வானதி விடுறதா இல்ல. அவரு தலையில அடிச்சுக்கிட்டு விதியேன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நைட் ஆகுது. நிலாவும் பல்லவனும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. டேய் பஸ்ல என்ன கூட்டம் தெரியுமாடா, பஸ்ஸே ஒரு பக்கமா சாஞ்சிக்கிட்டு வருது, எங்க பஸ் அப்படியே கவுந்துருமோன்னு எனக்கு பயம் ஆயிடுச்சு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் விழாத நீ அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. எல்லாரும் அப்படியே தொங்கிக்கிட்டே வர்றாங்கடா. உள்ளர வர சொல்லி கண்டக்டர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனா யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே தொங்கிக்கிட்டே வர்றாங்க. பயங்கர ரிஸ்க் இல்லை அப்படிலாம் அப்படின்னு நிலா கேட்க ரிஸ்க்கு தான் அப்படின்னு பல்லவன் சொல்ல நீ அப்படிலாம் போகமாட்டேல்லன்னு நிலா கேட்குறாங்க. இல்லை நமக்கு அதெல்லாம் பயந்தானே, பஸ்ல ஏறினவுன்னா உடனே சென்டருக்கு போயிடுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல அதுதான் கரெக்டு, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் பல்லவா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு பல்லவன். 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நடேசன் பெருசா குட்டாவி விட்டுட்டு இவங்க வந்ததை பார்த்த உடனே என்ன சீக்கிரம் வீடெல்லாம் கெட்டிருவியா, அந்த வேலைக்கு தானே போயிட்டு வர, அது என்ன அண்டார்டிகாவான்னு நடேசன் கேட்க ஆர்கிடெக்ட் அப்படின்னு நிலா சொல்றாங்க. நானும் அதை தானே சொன்னேன். அப்படின்னா ஓ சீக்கிரம் வீடெல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிருவ அப்படின்னு நடேசன் கேட்க கண்டிப்பா இந்த இடத்த கூட உங்க இடம்னு பேசி வாங்கி கொடுங்க, இங்கேயே வீடு கட்ட சூப்பரா டிசைன் பண்ணி தர்றேங்கிறாங்க நிலா. ஏன் வீடு தானே, இதை நான் யார்கிட்ட வாங்கி தரணும் அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. நிலாவும் பல்லவனும் உள்ளர வர்றாங்க. ஆமாமா அவர் இடத்த வாங்கிட்டு போறாரு, அதை கொடுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே லஞ்ச் பேக் வாங்கிக்கிறாரு சேரன். இடத்த வாங்கி கொடுத்தா கட்ட வேண்டியது தானேங்கிறாங்க நிலா. அது சரி உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு சேரன் கேட்க சரிண்ணே நான் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பா நீ போயிட்டு வேலையை பார்த்துட்டு வா, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சேரன் காஃபி கொண்டு வந்து இந்தடா பல்லவான்னு கொடுக்குறாரு. தேங்க்ஸ்ன்னு என்ன வாங்கிக்கிறாரு. நிலாவும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர இந்தாப்பான்னு அவங்களுக்கும் காஃபி கொடுக்குறாரு. உனக்கு அது பஸ்ஸில் போயிட்டு வர்றது ஓகேவாப்பா அப்படின்னு சேரன் கேட்க ஓகே தானே அப்படின்னு நிலா காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே இன்னைக்கு பஸ்ஸில் பயங்கர கூட்டம்னே, நானே அண்ணி இறங்கும் போது தான் பார்த்தேன், நிற்க கூட இடம் இல்லாமல் இருந்துச்சுங்கிறாரு பல்லவன். ஐயோ அப்போ நின்றுக்கிட்டே தான் வந்தியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க இல்லைண்ணே
2 ஸ்டாப் நின்றுட்டு வந்திருந்தேன், அப்புறம் சீட் கிடைச்சிருச்சு, உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, சீக்கிரம் இதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம்பாங்கிறாரு சேரன். பார்க்கலான்னு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தான் நான் வழி சொன்னேனே, தினமும் நானே கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், கேட்டாதானேன்னு சொல்லிக்கிட்டே அங்க வந்து நிக்கிறாரு சோழன். நிலா பயங்கர கடுப்போட அவரை ஒரு முறை முறைச்சிட்டு முகத்தை திருப்பிக்க, அப்புறம் ஆபீஸ்ல எல்லாரும் அப்படியே நடுங்கி இருப்பாங்களே, எப்படி நம்ம ஜோன் என்ட்ரி, இனிமேல் உங்களை யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் உங்க மேல ஒரு பயம் வந்திருக்கும், இந்த பொண்ணை திட்டுனா இவன் வந்து கேட்பானேங்கிற ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிற சோழன் பெருமையை காலர் தூக்கி விட்டுவிட கைய கட்டிக்கிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நிலா. என்னடா சொல்றேன்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே, அதான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேனே, நேத்து ஆபீஸ்ல எவனோ ஒருத்தர் திட்டி இருக்கான்னு, இன்னைக்கு மத்தியானம் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி இருந்து அந்த ஆள் மறுபடியும் நிலாவை திட்டுறானே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சேரன் திரும்பி நிலாவை பாக்குறாரு. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, எடுத்தே வண்டியை விட்டேன், ஆபீஸ்க்கு போய் கிழின்னு கிழிச்சிட்டேன் அவனை, எனக்கு இருந்த கோவத்துக்கு அவனை பிடிச்சி செம்ம கத்துனேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அண்ணி ஆபீஸ்க்கு போனியா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாரு பல்லவன். ஆமா பல்லவா, சாரு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு, எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு நிதானம் இல்லாம இஷ்டத்துக்கும் கத்துனாரு அப்படின்னு நிலா சொல்ல, ரொம்ப பெருமையா சொல்றாங்களாட்டிருக்குன்னு சோழன் ஆன்னு தலையாட்டிட்டு இருக்காரு. சேரனும் பல்லவனும் என்னடா இதுங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏங்க, ஆபீஸ் அப்படி கிடுகிடுத்து போச்சு, அதை சொல்லுங்க அவரு ரொம்ப ஆர்வமா கேட்க. அறிவு இருக்கா உங்களுக்கு, இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கிறீங்க, வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து இப்படிதான் கத்துவீங்களா அப்படின்னு நிலா கத்த. சேரன் கொஞ்சம் சங்கடமா பார்த்துட்டு இருக்காரு. நடேசனை வெளியே இருந்து தலையை நீட்டி உள்ளர என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. பண்ணினது தப்புன்னு கூட தெரியாம இங்க வந்து காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்க. நடேசன் வந்து நின்னு பாக்குறாரு. சோழன் ரொம்பவே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. அப்படி போடு, நல்லா கேளுமா அப்படின்னு நடேசன் கையில குத்திக்கிறாரு. ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்காங்க, அங்க வந்து கத்தி தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அங்க வர்றதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? நீ பிக்கப் டிராப் பண்றது கூட வேணான்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் எப்படி ஆபீஸ்க்குள்ள வந்து இஷ்டத்துக்கும் கத்துவீங்க, அதுவும் அறையும் குறையுமா கேட்டு உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்றீங்க? அங்க யாரையோ திட்டுறாங்க, அதை கேட்டுட்டு என்ன திட்டுறாங்கன்னு ஆபீஸ்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே என்ன திட்டினா கூட அதுல என்ன பிரச்சனை, நீங்க யார் எனக்காக வந்து கேக்குறதுக்கு அப்படின்னு நிலா கேட்க. சோழன் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. நல்லா கேளுமா, அப்படி போடு அப்படின்னு நடேசன் சந்தோஷப்பட்டு இருக்காரு. நீங்க பண்ணின வேலையால எனக்கு வேலை போயிருந்தா என்ன பண்ணுவீங்க, இதையெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாம்? நீங்க கத்திட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அவங்கள நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், நான் எப்படி அங்க வேலை பார்ப்பேன்? ஓ, நான் வேலைக்கே போகாம வீட்லயே உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு நிலா கேட்க. அதிர்ச்சியில இருந்து சுதாரிச்சுக்கிட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்கிறாரு சோழன். அப்புறம் ஏன் அங்க வந்தீங்க அப்படின்னு நிலா கத்த. இல்லைங்க, அது வந்துன்னு சோழன் தடுமாறுறாரு. நான் உங்களை கூப்பிட்டேனா, வாங்க எனக்காக வந்து நியாயம் கேளுங்கன்னு கூப்பிட்டேனா அப்படின்னு நிலா லெஃப்டும் ரைட்டுமா வச்சு வாங்கிட்டு இருக்க. சேரன் ரொம்பவே சங்கடமா 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. பல்லவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காரு. சூப்பர் அப்படின்னு நடேசன் அங்கிருந்து போக, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணின வேலையால நான் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கெஞ்சி காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிலா கத்த. இங்க பாருங்க, சும்மா சமாளிக்காதீங்க, அந்த ஆள் உங்களை தான் திட்டினாரு, எனக்கு நல்லா கேட்டுச்சு, இங்க பாருங்க உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்தான், ஆனா இந்த மாதிரி திட்டெல்லாம் வாங்கிட்டு வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேங்கிறாரு சோழன். யோ நிறுத்தியா அப்படின்னு நிலா கத்த. எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. சோழன் இந்த பக்கமா அந்த பக்கமா திரும்பி பார்க்க, உன்னதான் நான் தான் சொல்றேன்ல, அவர் என்ன திட்டலன்னு, டேபிள் மேல இருந்த சாப்பாடு கை தவறி அவர் மேல பட்டுருச்சு, இந்த கடுப்புல கூட இருந்தாலும் அவர் கத்திக்கிட்டு இருந்தாரு, நீ கேட்டுட்டு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது ஓன் தப்பு, என்ன வேணா இருக்கட்டுமே, நீ எதுக்கு அங்க வந்து கத்துவ அப்படின்னு ஏக வசனத்துல இறங்கி அடிக்கிறாங்க நிலா. கேளு அப்படி அப்படின்னு சந்தோஷமா உட்கார்ந்துருக்காரு நடேசன். ஒரு ரவுடி மாதிரி நீ பாட்டுக்கு உள்ளர வந்து நிலாவை யார் திட்டினான்னு காட்டு கத்துற, பேசாதீங்க அமைதியா இருங்கன்னு நான் எவ்வளவு கெஞ்சினேன், கேட்டியா நீ? என்னமோ வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போற, கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம் அப்படின்னு நிலா இறங்கி அடிக்கிறாங்க. சேரனும் பல்லவனும் ரொம்ப அன்னீசியா உட்கார்ந்து இருக்க. சந்தோஷமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு நடேசன். சேரன் தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு கோவத்துல கத்திட்டு இருந்த நிலா,
பெருமூச்சு விடுறாங்க. சேரனை பார்த்து சாரினே, எனக்கு பயங்கரமா அவமானமா போச்சு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வேலைக்கு சேர்ந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்தா அவங்க என்ன மதிப்பாங்களா? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என்ன வேலையை விட்டு ஈஸியா தூக்கி இருக்கலாம். இதுக்காகவா நான் சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு நிலா ரொம்ப சங்கடமா கேட்க, அண்ணே எதுக்காக நான் இப்படி பண்ணன? எனக்கே கேட்க ஒரு மாதிரியா இருக்குன்னு. அவங்க வேலை பார்க்குற ஆபீஸ்ல போய் அப்படி கத்தலாமான்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, நல்லா கேளு பல்லவா, எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டாம்? ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களான்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. தேவையா எனக்கு இதெல்லாம் அப்படின்னு நிலா மறுபடியும் ரைஸ் ஆகி கத்த, நிலா சொல்றதும் சரிதானேடா, நீ அங்க போய் கத்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு புரியுது அவரு. அண்ணனுக்கு நல்லா வேணும்னே, ஆனா உன்ன அண்ணன் இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பல்லவனு வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. நடேசன் மறுபடியும் எழுந்து வந்து வாசப்படிக்கிட்ட நின்னு பார்த்துட்டு, நம்ம கிட்ட என்ன எகிருவான். இப்ப பாரு அந்த பொண்ணு என்ன கேள்வி கேக்குது. அப்படி எருமாட்டுல மழை பெய்யற மாதிரி நின்னுட்டு இருக்கான் பாரு. நல்லா வாங்கு 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 அப்படின்னு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்கன்னு அப்படிங்கிற நிலா கோவமா ரூம்குள்ள போயிடுறாங்க. டேய் சோழா ஏண்டா அப்படிங்கிற சேரன் சரி உட்காருங்கிறாரு. சோழன் கடுப்பும் அவமானமா போய் உட்கார்ந்துற, வாங்கடான்னு நடேசன் ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. டேய் சோழா ஏண்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க அப்படின்னு சேரன் அவர் முகத்தை நிமித்த, அண்ணே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாண்ணே அப்படின்னு அவர் கையை தட்டி விடுறாரு சோழன். அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல திட்டிடுச்சுடா, ஏண்டா வருத்தப்படுற, இந்தா தண்ணி குடி அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க வெளியே பாண்டியன் வந்து வண்டியை நிறுத்துறாரு. சூப்பர்னே, நீயே தப்பு பண்ணிட்டு இப்ப நீயே கோவப்படுற, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலங்கிறாரு பல்லவன். ஏய் அப்படின்னு சோழன் உரிமைக்கிட்டு இருக்க, என்னடா என்னாச்சு, ஏன் சார் இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே சாவியை வச்சுட்டு உட்கார்றாரு பாண்டியன். அண்ணே உனக்கு தெரியாதா அப்படின்னு பல்லவன் கேட்க, அவன் மூஞ்ச பார்த்தா ஏதோ சண்டைன்னு தெரியுது, ஆனா இவன் இவ்வளோ கடுப்பாய் பார்த்தது இல்லையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நம்ம அண்ணன் அன்னைக்கு போன் பண்ணி வேலை எப்படி போகுதுன்னு விசாரிச்சிருக்குது. அங்க யாரையோ திட்டுறதை கேட்டுட்டு நம்ம அண்ணியை தான் திட்டுறாங்களோன்னு அண்ணன் தப்பா புரிஞ்சுக்கிச்சு. அதோட அண்ணன் விடல, நேரா அண்ணன் கிளம்பி அண்ணி ஆபீஸுக்கு போய் எப்படி அண்ணியை திட்டலான்னு அங்க இருக்கங்க எல்லாரையும் பிடிச்சி கத்துன்னு கத்தி விட்டுருக்கு. அண்ணி பாவம்ல, அவங்க ஆபீஸ்ல போய் அப்படி கத்தலாமா? அண்ணி வீட்டுக்கு வந்ததுமே அண்ணனை பிடிச்சி செம்ம ஏறிட்டாங்க. அதான் அண்ணன் கடுப்புல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பாண்டியனுக்கு பல்லவன் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறாரு. டேய் அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சா நீ பண்ணினது தப்பு தானேடா. நீ எதுக்கு அந்த பொண்ணு ஆபீஸ்க்கு போகணும், என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ எதுக்கு அங்க போய் சண்டை போடணும் அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க, இவனுக்கு அப்படியே பெரிய ஹீரோன்னு நினைப்புன்னு, இவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தையே காப்பாத்த வந்திருக்காரு. இந்த சினிமா பார்த்து வீணா போன ஆளுன்னு இவெல்லாம். யாராவது வேலை செய்யற ஆபீஸ்ல போய் இப்படி கத்துவாங்களா? அறிவு இருக்கிறவன் செய்யற வேலையா இது அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கேவலமா திட்டுறாரு. டேய் சும்மா இருடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, டேய் யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குற, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியனை பிடிச்சு படபடன்னு அடிக்கிறாரு சோழன். ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புருஷன் அடிச்சானா ஓப்படியால பிடிச்சு கடிச்சாலான்ற மாதிரி. நிலா இவர் பண்ணின தப்புக்கு திட்டிட்டு போக இவர் அந்த கடுப்பு காண்டெல்லாம் பாண்டியன் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. பாண்டியனும் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணிக்க பல்லவன் எழுந்து போய் எல்லாரும் கதவை சாத்திட்டு வந்துடுறாரு. டேய் நிலாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது தப்பா நினைக்க போறாடா, விடுறா அப்படின்னு பிரிச்சு விடுறாரு சேரன் 2 பேரையும். அண்ணே என்னை விட்டுனே அப்படியே அவனை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சோழன் பயங்கரமா எகிரிக்கிட்டு வர, போடா லூசு பயலன்னு இருக்கு நமக்கே. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு காதுல விழுந்துற போகுது அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கதவை திரும்பி பாக்குறாரு சேரன். அண்ணே இவனெல்லாம் அப்படின்னு சோழன் மறுபடியும் அடிக்க வர, டேய் வாய் மூடுறா, உனக்கு தான் ஒன்னும் தெரியல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுக்குற, உன்னெல்லாம் ஒரு பொண்ணுக்கு எப்படிடா பிடிக்கும், ஈன்னு உனக்கு வழிய மட்டும்தான் தெரியும், கிடைச்ச லைஃப தொலைச்சிட்டு நிக்க போற பாருங்கிறாரு பாண்டியன். ஆமாமா இவருக்கு எல்லா புண்ணாக்கும் தெரியும், அதான் பார்த்தேனே உன் தலையில குப்பையை போட்டுக்கிட்டு தெருவுல நின்னுட்டு இருந்தியே, எனக்கு என்னடா சொன்ன, அந்த பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலன்னு தானே சொன்னேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா, எனக்கு தெரியும் மூடுறா டேய் அப்படின்னு மறுபடியும் சோழன் அடிக்க போக, கிழிச்ச நீ கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுது, இன்னமும் திட்டு வாங்கிட்டு தானே இருக்கிற நீ, முன்னாடி இருந்ததை விட மோசமான நிலைக்கு தான் போயிருக்கிற நீ, இப்படி இருந்தீன்னா உன்னையெல்லாம் யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா இவரை ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும், வாசல்ல கியூ கட்டி நிக்கிறாங்க அப்படின்னு சோழன் கத்த, ஐயோ அண்ணே நான் தானே தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கண்ணே அப்படின்னு சலிச்சுக்கிறாரு பல்லவன். சீ வீடா இது, கேவலமான நரகம்,
இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தராவது என்ன புரிஞ்சுக்கிறீங்களாடா? ஏதாச்சும் ஒண்ணு நடந்துடக்கூடாதே. உடனே அதை கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாரும் லாயக்கு. மனுஷன் இருப்பானா இந்த வீட்டுல அப்படின்னு சோழன் கத்த. ஆமா, அப்படியே இவர் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கிறாரு பாரு. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. டே டே டே, என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போற அப்படின்னு சோழன் பாண்டியனை எட்டி உதைக்கிறாரு. உதைச்ச வேகத்துல பேலன்ஸ் இல்லாம சோழன் கீழே விழுந்துட. டே டே டே, சும்மா இருங்கடா, ஐயோ பாத்துடா அப்படின்னு சேரன் தூக்கி விட எழுந்திருக்கிற சோழன் மறுபடியும் டேய் சாவடிச்சிருவேன் உன்னை அப்படின்னு மறுபடியும் பாண்டியனோட சட்டையை கொத்தா பிடிக்கிறாரு. டேய் விடுடா, நிறுத்துடா சோழா, டேய் நான் சொல்றத கேளுங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல. சீ, வீடா இது, எரிச்சலா வருது. இப்படி காலவாரி விடுற ஆளுங்க வீட்டுல எவன் இருப்பான்? வெளியே படுத்திருக்க அந்த ஆளுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? பேச வந்துட்டான் போடா அப்படின்னு கத்திட்டு சோழன் வெளியே திரும்ப. டே டே டேய் சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட்டு பார்க்க அவரு போய்கிட்டு இருக்காரு. டேய் பாண்டி, நீ எதுக்குடா அவங்கிட்ட சண்டைக்கு போற அப்படின்னு சேரன் கேட்க. நான் என்னன்னே தப்பா சொன்னேன், உண்மையை தானே சொன்னேங்கிறாரு பாண்டியன். அவனே நிலா கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கான்டா, அவங்கிட்ட போய் ஏண்டா சண்டைக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சேரன் கேட்க. அப்போ அவன் பேசினது சரின்னு சொல்றியா அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஐயோ கடவுளே, நான் தான் தப்பு, நீ கேட்டேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன் பாத்தியா, ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு பல்லவன் சொல்ல. டேய், அந்த பொண்ணு வேற ஏற்கனவே டென்ஷன்ல இருக்குடா, இப்ப நீங்க சண்டை போட்டதெல்லாம் தெரிஞ்சா அது ரொம்ப வருத்தப்படும்டா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே இருக்க நடேசன் கையை தட்டிக்கிட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு பாடிக்கிட்டு இருக்க. சோழன் கோவமா வெளியே வந்து செருப்பை போட்டுக்கிட்டு எங்கேயோ போறாரு. சொந்த நாட்டிலேன்னு அவர் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்க. கடுப்போட வர்ற சோழன் கார் மேல வந்து டப்புன்னு ஒரு அடி வச்சுட்டு நிக்கிறாரு. ஜாலியா கையை தட்டிக்கிட்டு சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். ஹேய் ஹேய் ஹே அப்படின்னு மறுபடியும் பாடிக்கிட்டு இருக்காரு. கார் கிட்ட இருந்து கோவமா நடேசன் கிட்ட வந்து அந்த டேப்பை ஆஃப் பண்றாரு. டேய் டேய், இப்ப எதுக்குடா ஏன் பாட்டை நிறுத்துற அப்படின்னு நடேசன் கேட்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன், பாட்டு ரொம்ப முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு சோழன் கேட்க. நீ கடுப்புல இரு, இல்ல உள்ளர இருக்க அடுப்பு மேல ஏறி உட்காரு, எனக்கு என்ன வந்தது அதை பத்திங்கிறாரு நடேசன். பாட்டு கேட்க கூடாது, சத்தம் மட்டும் கேட்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு கத்துறாரு சோழன். டேய், இவ்வளவு நேரம் உன்னை போட்டு கிழின்னு கிழிச்சா பொட்டி பாம்பா பம்மிட்டு கிடந்த, இப்ப எங்கிட்ட வந்து எகிரிக்கிட்டு இருக்கிற, அங்க போய் எகிர முடியுமா உன்னால அப்படின்னு நடேசன் கிண்டலா கேட்க. சோழன் கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அவரு நடேசனை முறைச்சுக்கிட்டு நிக்க. என்ன கோபம் வருதா? என்ன அடிக்கணும்னு தோணுமே. உன் வீரத்தை எங்கிட்ட மட்டும்தான்டா காட்ட முடியும், உள்ள காட்ட முடியுமா? டேய், அதுக்குன்னு உன்னை போய் அந்த பொண்ணை அடிக்க சொல்லல, உன் பைத்தியக்கார மூளையை வச்சுக்கிட்டு கண்டபடி யோசிக்காதன்னு சொல்றேன். ஏண்டா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 4 மாசம் ஆச்சு, இன்னும் அதுகிட்ட போய் திட்டு வாங்கிட்டு இருக்கிற வெக்கங்கிட்ட பையலே அப்படின்னு நடேசன் சொல்ல. யோ, செம்ம கடுப்புல இருக்கேன், அமைதியா உட்காந்துரு அப்படின்னு கத்த. டேய், அந்த காலத்துல எல்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமாடா? என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நடந்துகிட்டு வேண்டா அப்படின்னு நடேசன் சொல்ல. யோ, உன் யோகிதை எனக்கு தெரியாதா? வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்துரு அப்படின்னு சோழன் கத்த. டேய், ஏன் யோகிதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி அன்பா பேசணும், எப்படி அன்பா நடந்துக்கணும்னு தெரியுதா? யோகியதை பத்தி பேச வந்துட்டாரு. சும்மா ஹீரோ மாதிரி பேசிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா மடப்பேலே அப்படின்னு நடேசன் தலைய திருப்பிக்க. யோ அப்படின்னு பயங்கரமா கடுப்பா கத்துறாரு சோழன். என்ன யோ அப்படின்னு அவரு அசால்ட்டா கேட்டுட்டு இருக்க. வீடாயா இது? மனுஷனுக்கு நிம்மதி இருக்கா அந்த வீட்டுல? ஊர் பேர் தெரியாதவன் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சது போக இப்ப சொந்த வீட்லயே எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க அப்படின்னு சோழன் கத்த. ஆமா அப்படிங்கிறாரு நடேசன். உங்களுக்கெல்லாம் என் வழி புரியாதுல்ல அப்படின்னு சோழன் கேட்க. ஓ அப்படின்னு யோசனையா பாக்குறாரு நடேசன். 4 மாசம் ஆச்சே, என்ன கிழிச்சேன்னு கேக்குறீங்க? 4 மாசத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு போராடி இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல. ஏய், சும்மா இப்படி நாடகம் போட்டெல்லாம் ஒரு பொண்ணுக்கு பிடிக்க வைக்க முடியாதுடா அப்படின்னு நடேசன் சொல்ல. எனக்கு இதுதான் தெரியும், அவனை ஒருத்தன் திட்டினான்னு உன்னைய எனக்கு வலிச்சுது, உடனே போய் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் நான் போகக்கூடாதுன்னெல்லாம் யோசிக்கவே இல்லை. என் நிலைமை இங்க இருக்க ஒருத்தருக்காவது புரியுதா? எப்படி வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க.
ஓன்னு நக்கலா பாத்துக்கிட்டு இருக்காரு நடேசன். அதானே, இது வீடா இருந்தா தானே இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். இது வெறும் நரகம். மனுஷன் இருப்பானா இந்த வீட்டுல அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்காத அப்படின்னு கூலா சொல்றாரு நடேசன். ச்சே போயா அப்படின்னு வெறுப்பா சோழன் அங்கிருந்து நடக்க, போடா அப்படின்னு கூலா உட்கார்ந்துருக்காரு நடேசன். பயங்கர கோவத்தோடையும் வெறுப்போடையும் கார்ல ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்றாரு சோழன். நாளைய ப்ரோமோவில் சோழன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்க, சோழா என்னடா ஆச்சுன்னு பதறிக்கிட்டு வர்றாரு சேரன். அண்ணே, அந்த ஆளு தப்பா ராங் ரூட்ல வந்து ஏன் வண்டி முன்னாடி விழுந்துட்டு ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்ல நிலாவும் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, எஃப்ஐஆர்லாம் போட வேணாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்னு கெஞ்சுறாரு சேரன். எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளர தள்ளிட்டு தான் இந்த இடத்த காலி பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, நிலா கொஞ்சம் தவிப்பா சோழனை பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.